ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஊர்ல பச்சை மொச்சக்காய் சீசன் வந்துருச்சுங்களா? அப்போ வாங்கி இதே மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லாம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்குவோம். 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த குழம்பு செய்கிற பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மொச்சை எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சேர்த்திக்கிறேன் இந்த குழம்புக்கு. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம், இல்லை முருங்கைக்காய் சேர்த்தலாம். அந்த காயெல்லாம் சேர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதில் ஒரு 4 ஸ்பூன் குழம்பு பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இது கூடவே சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு போட்டு தண்ணி கழுவி ஊற்றிட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்குவோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், 4 விசில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இவ்வளோ கெட்டி வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்குவோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். தாளிக்கிறதுக்கு குட்டி வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, இப்போ அதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. குழம்பு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ தாளிச்சதை இதெல்லாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிடும். அவ்வளோதான், நம்மளோட பச்சை மொச்சை கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.